தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காலை வேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 4வது வார்த்தை விதமாக சொல்லுகிறது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வருகிற பலன், முதலாவது ஐஸ்வர்யம், இரண்டாவது மகிமை, மூன்றாவது ஜீவனும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே நமக்கு காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தாழ்மை என்பது காணப்பட வேண்டும். தாழ்மை என்பது வேதம் சொல்லுகிறது போல ஐஸ்வர்யத்தை தருமாம். தாழ்மைப்படுகிறதுனால் நமக்கு மகிமையை தருமாம். தாழ்மைப்படுகிறதுனால் நமக்கு ஜீவனையும் தருமாம். அன்பு தேவச்சனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை குணம் கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா? தாழ்மை என்பது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? சற்று நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். இந்த காலத்தில் தாழ்மை என்பது இன்னும் சில இல்லை. பாருங்க, கொஞ்சம் பணம் வந்துட்டு இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் அழகாக ஒரு காப்போ இல்லை ஒரு செயினோ வாங்கி நம்ம இல்லை ஒரு கம்முளை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நாம் நம்மையே செய்கிறோம், மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறோம். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அன்பு தேவச்சனமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாழ்மைப்படுகிறதுனால் நீ மேன்மை அடைவாய். தாழ்மைப்படுகிறதுனால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவாய். தாழ்மைப்படுகிறதுனால் உன் ஆயுசு நாள்களை பெருக பண்ணி கொள்ளுவாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அன்பு தேவச்சனமே. ஒரு தாழ்மையை குறித்து பார்ப்பீர்கள் என்றால், இங்கே 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போற்றி கொண்டு உபவாசம் பண்ணி என்ன செய்கிறான்? இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். என்ன செய்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அன்பு தேவச்சனமே, ஆகாப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய எலியாவின் மூலமாக சொல்றாரு, இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதை கேட்டதும் ஆகாப்பினுடைய இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். கர்த்தருக்கு முன்பாக 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆண்டவர் கேட்கிற எலியாவை பார்த்து, ஆகாப்பு பாரு, எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான், அதை நீ பார்த்தியா? ஆகவே அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அன்பு தேவச்சனமே, இங்கே ஆகாப் தன்னை தாழ்த்தினதினால் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். அவன் மேல் வருகிற அந்த தீங்கை என்ன செஞ்சிட்டார்? அவனிடத்து விலக்கிட்டார். ஆயுசு நாட்களை அவன் பெற்றுக்கொண்டான். அன்பு தேவச்சனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையை தரித்துக் கொள்வோமானால் நாம் மேன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம். அருமையான ஒரு சாட்சியாக சொல்லப்பட்டுச்சு. ஒரு ஊழியக்காரர் அழகாக ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்க்கு போகும்போது, அந்த மீட்டிங்க்கு ஒரு மகன் டிரைவராக வந்தாராம். டிரைவராக அந்த மகன் 3 நாள் அந்த கன்வென்ஷன் மீட்டிங் கூட்டிட்டு வரவும் இருந்த மனுஷன், பல கோடிக்கு அதிபதியான மனுஷன். அவர் கடைசி நாள் தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ண போகுது. பார்த்தா ஒரு எவ்வளோ ஒரு பணக்காரராக இருக்கார். இந்த ஊழியக்காரர் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். எவ்வளோ பெரிய பணம் படைச்ச இந்த மனுஷனா 3 நாள் எனக்கு வண்டி ஓட்டினாரு, எனக்கு டிரைவராக இருந்தார். அவரிடத்தில் கேட்டபோது, என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தாழ்மைப்பட்டார் மேன்மை உண்டு என்று சொல்லி. ஆகவே கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்துகிறேன் பிரதர்,
என்னை எனக்கு மேன்மையாக வச்சிருக்கிறார், பல கோடிக்கு அதிபதியாகி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அன்பு தேவஜனமே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மையை தரித்துக் கொள்ளுவோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்தப்படும். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த போராட்டமாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருக்கட்டும், எந்த துன்பமாக இருக்கட்டும், இல்லை வறுமையாகவே இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பாக போய் நம்மை தாழ்த்துவிடும். தாழ்த்தி உபவாசம் பண்ணி ஜபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தை தந்துருவார். இந்த கால வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் தன்னை தாழ்த்துகிறபடினா கர்த்தருடைய சமூகத்திலே நீங்களும் நானும் தாழ்த்துகிறவர்களாக இருப்போம். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவர், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு தேவஜனமே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக இருப்போம். இந்த கால வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த பழகிக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் நமக்கு வரும், அந்த சூழ்நிலை கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்த பழகிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அந்த மேன்மையை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் தாமே உங்களுக்கு அருள் தருவாராக. உங்கள் குடும்பங்களுக்கு அருள் தருவாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு அருள் தருவாராக. இந்த நாள் நல்ல நாளாய் காண கருவை தந்தார். அந்த தேவனுடைய கிருபையும் பிரசனம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துமாக.